சென்னையில் தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். தமிழரசனுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும். ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டும் இல்ல, நெமிலி ஒன்றியம் மட்டும் இல்ல, ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது. ஏன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். இது ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் ஓட் கன்சாலிடேஷன். என்ன கன்சாலிடேட் பண்ண என்ன பண்ண போறீங்க? 2 சமுதாயத்தை அடிச்சுக்க சொல்லணும், அடிச்சுக்க விட்டுடணும். அதுக்கப்புறம் ஓட்டு ஏன் ஓட்டுன்னு வாங்குறதா? இதுவா திராவிட மாடல்? இதுவா அரசியல்? தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது. இந்த 2 பெரிய சமுதாயம் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், வளர வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும். எங்க பங்குல நாங்க எங்க தொண்டர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். வேண்டாம் நீ படி, வேலைக்கு போன்னு இல்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். மிக கலவரம், தினம் கலவரம் நடந்தது. அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க அமைதியான முறையில் வளர்ச்சி எங்களுக்கு வேணும், அமைதியான வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி என்று. ராணிப்பேட்டை சம்பவத்தை முன்வைத்து ஆளுங்கட்சிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது.